நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த சுக்கிரன் பயிற்சினால் சில ராசிகளுக்கு ரொம்ப அருமையான நன்மைகளும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அது எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களோட ராசிகளுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கையா அல்லது சந்தோஷமா அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், அதாவது இந்த பூமியில் இருக்கிற அத்தனை சுகங்களுக்கும் காரகம் சுக்கிர பகவான் தான். காதல், திருமணம், கலை, அழகு, வண்டி, வாகனங்கள், வீடு, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே, சொகுசு வாழ்க்கை எல்லாமே சுக்கிரன் காரகத்துவம். இந்த மாதிரி சந்தோஷங்களுக்கு உரிய கிரகமான சுக்கிரன் தனுசு ராசியில் பயிற்சியாகும்போது, தனுசு அப்படின்னா என்ன அப்படின்னா தர்மம், ஆன்மீகம், குரு, உயர்வான சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த குரு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியை. இந்த தனுசு ராசியில் குரு அதற்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகமான சந்தோஷத்துக்கு காரணமான ஒரு கிரகம் போய் சேரும்போது எல்லா ராசிகளுக்குமே இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் முதலாவதாக மேஷம் ராசிக்கு பார்க்கலாம். மேஷ ராசியில் 2-7க்கான அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப அருமையான அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் தனுசில் இருக்குது. அதுவே இவங்களுக்கு 5, அவங்களோட ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி இதெல்லாம் அங்கே இருக்கும்போது இதுவும் போய் சேரும்போது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கையில் அழகான நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு சந்தோஷமாக அவங்கள வச்சுருப்பாங்க. அவங்களோட வரவும் சரி, அவங்களோட செயல்களும் சரி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அதே போல் உங்களோட தொழிலில் உங்களோட கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியவங்களாகவும், சந்தோஷத்தை தரக்கூடியவங்களாகவும், அவங்களோட செயல்களும் உங்களுக்கு மதிப்பை கூட்டுறதாகவும் இருக்கும். அதாவது உங்களோட எதிராளிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லாமே சிறப்பான ஒரு நேரமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்தது 2வது எந்த ராசி அப்படின்னா மிதுன ராசியை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு தற்போது மன ரீதியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும். உங்களோட ராசி ராசியில் குரு இருக்கிறாரு. உங்களோட 2-7க்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல பாராட்டு கிடைக்கும், உடன்பிறப்புகள்னால உங்களுக்கு சந்தோஷம் வரும், தொழிலில் நல்ல லாபம் வரும், வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும். எல்லாமே குழந்தைகள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் அவங்க மூலமாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக மிதுன ராசிக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு தரக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 3-10ஆம் அதிபதி இப்போ 5ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் தொழிலில் செய்வீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல பயணங்கள் செய்வீங்க, வாழ்க்கை துணையோடு சேர்ந்து பயணங்கள் செய்வீங்க. அதே போல் தொழில் உங்களோட கூட்டாளிகளோட உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் சந்தோஷமாகவும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் உணர்வீங்க இந்த சுக்கிரன் பயிற்சினால். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அது உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் 4ஆம் இடத்துல போய் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் வீடு வாங்க, வாகனம் வாங்க நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அது லாபகரமானதாக ஒரு அமையும். அதே போல் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நேரம், நல்ல உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். கடின உழைப்பை இந்த சமயம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி ரொம்பவே அருமையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி.
கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. அதாவது கடின உழைப்பால் வந்து நீங்கள் தற்போது மிகப்பெரிய பலன்களை நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். அதிக அளவு லாபம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழிலில் நீங்கள் செய்ய போகிற புதுமைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது புது விஷயங்கள் டெக்னிக்கை நீங்கள் வந்து போடுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக வரும். அதே போல் 11ல் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு அரசு வழியிலையும் சகோதர வழியிலையும் நிலங்கள் மூலமாகவும் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமானதாக ஒரு நேரமாக அமையும். விவசாய நிலம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அருமையான சகோதர வழியிலையும் அருமையான ஒரு நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 3-8ஆம் அதிபதி இது வந்து 10ஆம் இடத்துல வரும்போது வேலை தொடர்பான உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் திடீரென வேலை தொடர்பான நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லாபங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கும். பண வரவில் வந்து நல்ல முன்னேற்றம் வரும். சேமிப்பை வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. சேமிப்பை தொடங்கினா அது சேமிப்பு நன்றாக உயரக்கூடிய சூழ்நிலை. திறமையாக நீங்கள் வேலையில் செயல்பட்டு பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப உற்சாகத்தில் ஏதாவது தவறுகள் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். இவைகள்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த ராசி அப்படின்னா, முதலாவதாக ரிஷபராசிக்கு குடும்பத்தில் கருத்து மோதல்கள் வரக்கூடும். ஏன்னா அவங்களோட ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான ரிஷபத்துக்கு ஒரு அதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டிற்கு போகும்போது 8ஆம் வீட்டு அதிபதி 2ல் குரு இருந்தாலும் அந்த 2ஆம் வீட்டுக்கு வந்து அத்தனை கிரகங்களோட பார்வை வந்து இருக்கிறதுனால இவங்க பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது பேச்சை கொடுத்து அவங்க பேச்சு வந்து வேறு பிரச்சனையை உண்டாகாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் உங்களுக்கு நிறைய செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் வந்து அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே போல் தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சு தான் முக்கியமாக. பேச்சுகள் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பேச வேண்டியது அவசியம். எல்லா வகையிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபராசி. அடுத்தது துலாம் ராசிக்கு வந்து ரிஷபராசி அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் இது வந்து துலாம் ராசிக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் தற்போது வரும். உங்களுக்கு பணம் சேமிப்பு இதெல்லாம் வந்து நிதி நிலைமை வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும். அதே போல் வார்த்தைகளில் வந்து நீங்கள் இனிமையாக பேசி வியாபாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மகிழ்ச்சி வரும். அதே சமயம் பயணங்களில் இதுகளெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல அடிக்கடி நிறைய பயணம் ஏற்படும். வேலை தொடர்பாக நிறைய நீங்கள் பயணம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்களும் வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களுக்கு குடும்பத்தில் பேச்சில் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதாவது இரண்டு தீய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது. குரு வீட்டில் இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் அது வந்து தாக்கம் இருக்க தான் செய்யும். தற்போது உங்களுக்கு 7-12க்கு அதிபதியான சுக்கிரன் போய் 2ஆம் வீட்டில் இருக்க போகும்போது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நிறைய நீங்கள் மெனக்கட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வரும். மற்றபடி வந்து ஓரளவு வந்து விவசாய நிலங்களில் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் மூலமாக பலன் வரக்கூடியது அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் தற்போது பயிற்சியாக இருக்குது. இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு 6ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு அதிபதி இந்த சுக்கிரன். இது வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது இது வந்து பகை வீடு சுக்கிரனுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சட்ட சிக்கல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை தரும். அதோட வேலையில் வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் கைப்பணம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதோடு வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் வந்து
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசிக்கு. அடுத்தது மகர ராசிக்கு. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு வந்து இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சற்று தடை தாமதம் இதெல்லாம் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் ஏற்படும். வேலையை முடிக்கிறதுக்கான ப்ரெஷர் வந்து மேலதிகாரிகள் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் கூட்டாளிகள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக வந்து ஒரு நல்ல இணக்கம் வரும் அப்படின்னு இந்த தடவை வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் வந்து உங்கள் பேச்சு, உங்கள் செயல் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் அதிகம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியினால் வரக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் வருதா அல்லது சந்தோஷம் வருதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இது போன்ற கிரக பயிற்சிகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நீங்கள் எந்த ராசி உங்களுக்கு நன்றாக இருக்குதா அப்படிங்கிறதை நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மிக்க நன்றி.